இந்தியன் படத்துடைய பாகம் 2 டைரக்டர் சங்கர் இயக்கத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சு மிகப்பெரிய பொருள் செலவுல பிரம்மாண்டமா இந்த வாரம் தியேட்டருக்கு வரப்போற ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்துடைய 2ஆம் பாகம் இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. நடக்குமா அப்படின்ற மாதிரி நிலைமை, படமே டிராப் ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய் பேசி முடிச்சு அப்படியே படத்தை முடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த வருடம் இந்தியன் படத்துடைய பாகம் 3 நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம உலகநாயகன் சொல்றதை பார்த்தாதான் நம்மளுக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்த பார்ட் 3 வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும், அதுக்கு முதல்ல இந்த பார்ட் 2 ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அது பார்ட் 3 மிகப்பெரிய வெற்றி பெறும், அதுக்கு முதல்ல இந்த பார்ட் 2 ஹிட் ஆகணும். அப்ப பார்ட் 2 நல்லா இருக்காதா? அதுதான் நம்ம தலைவர் சிம்பாலிக்கா ஏதோ நம்மளுக்கு ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அதுக்கடுத்து ஒரு பிரஸ் மீட்ல அந்த கேள்வியை நம்ம உலகநாயகன் கிட்டே கேட்டுட்டாங்க. என்ன சார், நீங்க எல்லா இடத்துலயுமே பார்ட் 3 நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப இது நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அப்படி சொல்லல, இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இது வந்து ஒரு விருந்து, அது வந்து பெரிய விருந்து அப்படின்ற மாதிரி ஏதோ உருட்டிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ ஒன்று சொல்லிட்டாப்புல, அது எப்படி மழுப்பு வருதுன்னு தெரியாம ஏதோ ஒன்று வளரிக்கிட்டு இருந்தாரு. ஆனா எனக்கே டவுட்டா இருக்கு, இந்த பார்ட் 2 எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பெருசா இருக்காது, ஏன்னா ரிப்போர்ட் எல்லாமே ரொம்பவே மோசமா இருக்கு. விஷுவலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, ஆனா படமா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இருக்கிற இந்த படத்தை எடுத்தோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்காமா. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்கு இந்த படம் தியேட்டர்ல ரொம்பவே கிராண்டா வெளிவரப்போகுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஐமேக்ஸ்ல வெளிவரப்போகுது. இது வரைக்கும் ஐமேக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லயே எந்த அளவுக்கு ஒரு கேவலமான போஸ்டரை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான போஸ்டர் தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்திருக்கிற படங்களுடைய ஐமேக்ஸ் போஸ்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்பவே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே கேவலமான போஸ்டர்னா அது இந்தியன் படத்துடைய பாகம் 2 தான். அந்த அளவுக்கு ஒரு மொக்க போஸ்டர் கொண்டு வந்தாங்க, எல்லாரும் போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஐமேக்ஸ்ல இந்த படம் வருதா, ஓகேப்பா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண இப்போ இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. இந்த படம் இப்போ 4DXலயுமே வெளி வரப்போதாமா. 4DXல பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா 4DX தியேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க 3D படத்தை 4DXல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது 2D தான் வரப்போகுது. இந்த படத்தை நீங்க 4DXல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வேஸ்ட் தான், ஏன்னா எந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. 4DXை பொறுத்த வரைக்கும் நீங்க 3D வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அங்க தண்ணி தெளிக்கிற மாதிரி எதனா வந்துச்சுன்னா உங்க மேல தண்ணி தெளிப்பாங்க, புகை வந்தா புகை வரும், காத்தடிச்சா காத்தடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த படத்துல என்ன இருக்கு, எதுக்காக இந்த படம் இப்போ 4DXல வெளி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா 4DX தியேட்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது, பெங்களூர்ல இருக்கு. மேபி உங்களுக்கு இந்த படத்தை 4DXல பார்த்தா எப்படிதான் இருக்கு அப்படின்ற அனுபவத்தை நீங்க பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெங்களூர் பக்கத்துல இருந்தீங்கன்னா பெங்களூர்ல போய் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. இந்தியன் பட